ஹே ஃபோக்ஸ், வெல்கம் டு மை சேனல் நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்பைசியான சூப்பரான மசாலா பொரி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ செய்வதற்கு தேவையான பொருட்கள் பொரி, அதுக்கப்புறமா பச்சை வேர்கடலை, பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா கேஷ்யூநட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து இந்த பச்சை வேர்கடலையே நல்லா வறுக்க ஆரம்பிங்க, சரிங்களா? ஸோ இந்த பச்சை வேர்கடலை வந்து கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் வறுக்கணுங்க. அதனால கண்டிப்பாக ஒரு 2 to 3 minutes இதை நீங்கள் வறுத்துக்கிட்டே இருக்கணும். லேசா கலர் மாற தொடங்கின உடனே நீங்க வந்து அடுத்தது செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொட்டுக்கடலை இருக்கு பாத்தீங்களா, அதை ஆட் பண்ணுங்க, சரிங்களா? இப்ப நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. லேசா கலர் மாறிடுச்சு பாருங்க. அடுத்தது வந்து நீங்க பொட்டுக்கடலை ஆட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து அந்த பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா பச்சை வேர்கடலை ரெண்டுத்தையுமே அப்படியே அந்த வறுக்கணும். ஸோ இப்போ அடுத்தது வந்து கேஷ்யூநட்டு ஆட் பண்ணுங்க. கடைசியாக கேஷ்யூநட்ஸ் ஆட் பண்ணுங்க. கேஷ்யூநட்ஸ் ஆட் பண்ண பிறகு நீங்கள் ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லைங்க. ஆனால் பொட்டுக்கடலை, பச்சை வேர்கடலை நல்லா வறுத்துக்கோங்க, சரிங்களா? உங்களுக்கு தேவைன்னா பாதாம் கூட ஆட் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் அதிகமான எண்ணெய் ஊற்றி நீங்கள் வறுத்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்க. ஏன்னா இதில் வந்து அந்த பச்சை வேர்கடலையும் பொட்டுக்கடலையும் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வறுக்கிறீங்களோ எண்ணெயில், அவ்வளோக்கு அவ்வளோ இதனுடைய டேஸ்ட் வந்து மாறுங்க, சரிங்களா? இப்போ அந்த எக்ஸஸ் ஆயிலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்காக இந்த டீ அரிப்பையை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டீ அரிப்பையில் நீங்கள் இந்த வேர்கடலை, பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்ட பிறகு லேசாக அப்படியே ஷேக் பண்ணுங்கள். ஷேக் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஆயில் ஏதாவது இருந்ததுன்னா அது வெளியில் வந்துடுங்க. அதாவது இது வந்து 100% எல்லா ஆயிலையும் வெளியில் எடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் எக்ஸ்ட்ரா ஆயில் வந்து ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் அந்த டீ அரிப்பை மூலமாக வெளியில் வந்துடுங்க, சரிங்களா? ஸோ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் அப்படியே தேங்கி நிற்குது பாருங்கள் அந்த கடாயில். ஸோ அந்த எண்ணெய் நம்ம வந்து கொட்ட தேவையில்லைங்க. அதை அப்படியே யூஸ் பண்ணுவோம். எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, அடுத்தது வந்து கருவேப்பிலைங்க. இந்த கருவேப்பிலையை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து லேசாக வதக்கிக்கோங்க. அந்த இலை வந்து ஓரளவுக்கு கிறிஸ்பி ஆகிடும். இலையை நம்ம வதக்கினோன்னா கிறிஸ்பி ஆகிடும். ஸோ கிறிஸ்பி ஆகுது பாருங்கள். அதை உடனே வந்து திருப்பி வந்து இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. ஆக்சுவலாக நம்ம அந்த பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா பச்சை வேர்கடலை, அந்த வறுத்த வேர்கடலை இப்போது அது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்ருக்கோம் இல்லையா? அதை நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது அப்படியே கொஞ்சம் நேரம் கூல் டவுன் ஆகட்டும். ஸோ இப்போ மறுபடியும் கடாயில் வந்து அதே 1 ஸ்பூன் எண்ணெய் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகா, கடுகு ரெண்டுத்தையும் போட்டு லேசாக சாட்டே பண்ணுங்க, சரிங்களா? உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்றதுன்னா நீங்கள் வந்து மிளகா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து இந்த பொரி ஆட் பண்ணுங்கள், சரிங்களா? சிவப்பு மிளகா கூட சில பேர் ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை கூட ஆட் பண்ணலாம். பச்சை மிளகா, சிவப்பு மிளகா ரெண்டுமே கூட ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம பொரி ஆட் பண்ணியாச்சு. இந்த பொரியில் ஆல்ரெடி வாங்கும் போதே உப்பு இருக்குது. அதனால உப்பு ஆட் பண்ண தேவையில்லைங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா காரப்பொடி, சில்லி பவுடர், இது ரெண்டும் ஆட் பண்ணியாச்சு. காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் அதுவும் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி வரும். ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது வந்து அந்த கார்த்திகையில் வாங்குற மலர் பொரி கிடையாதுங்க. நம்ம ஆயுத பூஜை அன்னைக்கு ஒரு பொரி வாங்குவோம். அதில் உப்பு ஆல்ரெடி ஆட் பண்ணியிருப்பாங்க, அந்த பொரி. இன்கேஸ் நீங்கள் வாங்குறது வந்து பிளெயின் பொரியாக இருந்ததுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அந்த மஞ்சள் பொடி, காரப்பொடி இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு இல்லையா? இதை வந்து ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மிக்சிங்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அவசரமாக மிக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த மஞ்சள் பொடியும் காரப்பொடியும் என்டையர் பொரி, ஏன்னா நம்ம 6 கப்பு பொரி எடுத்துருக்கோம், 1 வாரம் வச்சு சாப்பிட்ற மாதிரி எடுத்துருக்கோங்க. ஸோ அதனால நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறேன் பாருங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ண அந்த மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கோம், காரப்பொடியும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த கலர் மாறிடுச்சு பாருங்க பொரியில. நீங்கள் கடையில் வந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அது. இப்போ நான் ஆட் பண்ணது வந்து பவுடர் ஜாகரி, வெல்லம். இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதுதான் இந்த ஸ்நாக்லேயே இதான் ட்விஸ்ட்டு. கடைசியாக நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த வறுத்த வேர்கடலை, பொட்டுக்கடலை, கேஷ்யூநட்ஸு, கருவேப்பிலை இதெல்லாத்தையும் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா? அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கடையில் போய் வந்து சிப்ஸ் கிப்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்குள்ள இதை வாங்கி சாப்பிடுங்க. இதை வந்து வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க. வாங்கி சாப்பிடாதீங்க, வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க, மன்னிக்கவும். கடைசியாக ஆட் பண்ணது வந்து சாட் மசாலா. அது உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். சாட் மசாலா ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ ஃபண்டாஸ்டிக்கான ஒரு மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு மக்களே. சூப்பரான ஒரு ஸ்நாக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம். நன்றி மக்களே, வணக்கம்.